அஸ்ஸலாமு அலைக்கும். வெஜ் பிரியாணி டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆயிலை விட கடலெண்ணெயில் பிரியாணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்பவே கிரேவி டைப்பில் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டு புதினா தழை, மல்லித்தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கேர்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி பொறுத்தளவுக்கு நம்ம எந்தளவு மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் பீஸ் போட்டிருக்கேன். பீஸ் போட்டு பிரியாணி போட்டு செஞ்சால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட்டாணியும் கொஞ்சம் கேரட், பாப்பாக்காக கேரட்டு போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் பக்கம் வேக விடுற மாதிரி தண்ணி ஊற்றாமல் வேக விட்டுக்கணும். அப்புறம் நம்ம 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா ஊற்றிட்டு கொதிக்க விடுற டைமில் லெமனும் புழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம்லேருந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் பிரியாணி சூப்பராகவும் நல்லா யம்மியாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் கடைசியாக நெய் விட்டு கிளறி விட்டு எடுத்தால் டேஸ்டியான சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸ் வெஜ் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி கமெண்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சஹாரா டூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.